Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் கம்பெனி ஆரம்பித்து 2012 ஆரம்பித்த கம்பெனி. அது வரைக்குமே நாங்கள் வந்து ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஒரு மெயினான ஒரு பேக் போன்னா ஒரு எப்படி வந்து ஒரு இஆர்பி ஒரு சர்வரு இது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குமோ அதேமாரி நாங்கள் பண்ணுற கான்ட்ராக்டிங் ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் வந்து கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் தேவை. அந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா 2012 எல்ஜின்னு ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கினாங்க. அந்த ப்ரொஜெக்டர் கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் வாங்கணும், ஆனால் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்டேட்டடாக இருக்கணும், அப்படி ஒரு டெக்னாலஜி அப்டேட்டட் ஒரு ப்ரொஜெக்டரை நீங்கள் சஜெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நம்ம ஐடியில் இருக்கிறதால நம்ம வந்து எப்போதுமே ஒரு டிவைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டிவைஸோட அனலைசேஷன் நம்ம பண்ணணும். அந்த டெக்னாலஜி எந்தளவுக்கு அப்டேட்டட் இருக்குது, அதாவது கொடுக்குற காசு இன்றைக்கி இது ஒர்த்தா இந்த டிவைஸு அப்படிங்கிறத யோசித்து வாங்கணும். அப்படி நான் பார்க்கும்போது நான் பார்த்தது வந்து நிறைய ப்ரொஜெக்டர் பார்த்தேன். எல்சிடி எல்இடி ப்ரொஜெக்டர் எல்லாமே பார்த்தோம். அதில் இப்போ லேட்டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்சானில் மினி EF21 லேசர் ப்ரொஜெக்டர், ஸ்மார்ட் போர்ட்டபுள் லேசர் ப்ரொஜெக்டர். அதாவது எல்சிடி எல்இடிலாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது லேசர் பீம் மூலமாக ஒரு ப்ரெசன்டேஷன் காமிக்கிறதுக்கு ஒரு லாங் லைஃப் லேசர் லைட்டு மூலமாக பண்ண ஒரு ப்ரொஜெக்டர் தான் ஒரு ஸ்மார்ட் லேசர் பீம் ப்ரொஜெக்டர் EF21. இப்போ இந்த ப்ரொஜெக்டரை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதாங்க அந்த ப்ரொஜெக்டர். எப்சனில் வந்து பார்த்திங்கன்னா EF21 ஓம் ப்ரொஜெக்டர் ப்ளஸ் நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட்டு மூலமாக லைட்டு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேசர். அதாவது ப்ரொஜெக்டரை பொறுத்தவரையும் இந்த லுமினைசேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைட்டு அந்த பல்ப் இருக்கும், அந்த பல்பில் உள்ள லுமினைசேஷன் மூலமாக தான் அந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு ப்ரொஜெக்டர் நான் காமிக்கிறேன். இது எங்களோடது பழைய ப்ரொஜெக்டர். 2012 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லுமினைசேஷன் வந்து இந்த லைட்டு மூலமாக தான், அதாவது எல்சிடி லைட்டு மூலமாக தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம், HDMI இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட்டை வந்து லேப்டாப்போட ஸ்க்ரீனை வந்து நமக்கு வந்து லைட்டு மூலமாக தான் ஸ்க்ரீனில் காமிக்கும். அந்த லுமினைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3 lakhs லுமினைசேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டை வந்து மாற்றுற மாரி ஆகிடும். ஏன்னா அந்த லைட்டு வந்து டிம் ஆகிடும். அதுக்கப்புறம் போர்டு நல்லாயிருக்கும், ஆனால் இந்த லைட்டு நீங்கள் செலவு பண்ணுற காசுக்கு ஒரு வேறு ப்ரொஜெக்டரே வாங்கிட்டு போயிடலாம். அந்தமாரி தான் இந்த ப்ரொஜெக்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. இந்த ஒரு மதர் போர்டு மாரி வச்சு அந்த லைட் சோர்ஸ் மூலமாக தான் ப்ரெசென்ட் பண்ணுது. அந்தமாரி தான் இதுலேயும் வந்து எல்சிடி எல்இடி போனதுக்கப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக லேசர் பீம் மூலமாக உருவாக்கியிருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர். இதில் வந்து இன்பில்டாகவே கூகுள் டிவி இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே ப்ரொஜெக்டர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே கூகுள் டிவி வந்துடும். இந்த கூகுள் டிவிங்கிறது என்னென்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸை இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே அந்த ப்ரொஜெக்டர் வழியாகவே பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவி வாங்குறதே குறைச்சிடுவாங்க. எல்லோரும் வீட்டில் ப்ரொஜெக்டர் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த ப்ரொஜெக்டருக்கு ஒரு மெயின் என்னென்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், ஒரு ரூம் ஸ்பேஸு, நல்லா இந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீனு, பக்காவான சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வீட்டிலே ஒரு ஹோம் தேட்டரே உருவாக்கலாம். அந்தமாரி ஒரு டெக்னாலஜியாக உருவாக்குனது தான் எப்சன் EF21 ஓம் ப்ரொஜெக்டர். வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மக்களே, இந்த EF21 எப்சன் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரேட்டிங் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட், அப்பீரன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேசர் பீம் இங்கே தான், ப்ளஸ் வந்து இது வந்து HDMI கொடுத்துருக்காங்க, USB-A போட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஹெட்செட்டு எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அந்த குவாலிட்டிக்கு உள்ள ஒர்த்தான காஸ்ட்டில் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரோட மேனுவல்ஸு இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிக்சரோட பிரைட்னஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து HDR ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லேசர் லைட் சோர்ஸ். இந்த போர்ட்லேருந்து இங்கே லைட் சோர்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது போட்டிருக்காங்க. 3 LCD ஸ்க்ரீன்ஸு. இதில் வந்து கூகுள் டிவியில் நீங்கள் ஸ்மார்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இன்னொன்று ஸ்ட்ரீமிங்லேருந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்க முடியும். ஸ்மார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப்பு எல்லாமே வரும் இதில். ஆக்சுவலாக 3 சிப்பு
3 LCD டெக்னாலஜி, அதனால தான் இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. ஷார்ப் ஃபுல் HD பிக்சர்ஸ். ஆக்சுவலாக 10,000 ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ப்ரொஜெக்டர்னாலே அதுக்கு வந்து நம்ம கரெக்டான டேபிள் இருக்கணும், கரெக்டான ஹைட் இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்க்ரீனை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ரொஜெக்டரில் பார்த்திங்கன்னா அதுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும், நீங்கள் ஸ்டாண்டே இல்லாமல் சும்மா கிரவுண்ட் லெவலில் டேபிள் லெவலில் வச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபோக்கஸ் ஆகிக்கும். அந்த சிஸ்டம்லாம் இதில் இருக்குது. இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரிமோட் பார்த்துருவோம். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரீமியம் வீடியோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோம் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம், அதேமாரி கார்ப்பரேட் கம்பெனிக்கும் நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாரி மைக்ரோஃபோன் பேசணுன்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு கூட நம்ம பேசினா கூட ஓகே கூகுள் கோ டு யூடியூப் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு தகுந்தாப்பில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. எல்லா பட்டன்ஸுமே இதில் இருக்குது. இதில் வந்து ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஹோம் பட்டன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரோட HDMI ப்ளஸ் USB A போர்ட்டு, ஹெட்செட்டு, பின்ஸு ப்ளஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேசர் பீம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஃபோக்கஸுக்கு உள்ள சென்சார், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுதுல்ல, அதுக்குள்ளே LDR சென்சார்னு சொல்லுவாங்க. நம்ம ஐஃபோன்லாம் இருக்கும் LDR சென்சாரு, அந்தமாரி இதுலேயும் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடுக்கு சென்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஆட்டோ ஃபோக்கஸுங்கிறது ஸ்க்ரீனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்க்ரீனை அதுக்கு தகுந்தாப்பில் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு செல்ஃப் டிடெக்டட் சென்சார் இது எல்லாமே. ப்ளஸ் வந்து லேசர் பீம் வந்து இந்த இடத்துலேருந்து தான் வருது. ஒரு ஜூமிங் லென்ஸை வந்து லேசர் பீமோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த லேசர் பீம் வந்து ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் ஆகும்போது கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசண்ட்டை கொடுக்க முடியுது. ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஜூம் அதாவது ஜூம் லென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த லேசர் பீமை ஃபோக்கஸ் பண்ணி என்லார்ஜாக காமிக்க முடியும். அதுதான் வந்து ப்ரொஜெக்டரில் உள்ள மெயின் ஃபங்க்ஷனு. ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு, இன்பில்டு ஸ்பீக்கரும் இதில் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் ஜப்பான் தான். இது எப்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான குவாலிட்டியான ஒரு ப்ரொஜெக்டர் இது. ப்ரொஜெக்டர் இதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆஃபரில் வாங்கினோம். இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2899 ரியால். நம்ம வாங்கினது வந்து 1799 ரியால். அந்தளவுக்கு இப்போது ஆஃபர் போச்சு. அதனால் ஒரு 1000 ரியால் சேவ் பண்ணி கரெக்டான ஒரு டிவைஸை சஜெக்ஷன் பண்ணி நம்ம இந்த ப்ரொஜெக்டரை வாங்கினோம் ஆஃபீஸ்க்காக. வாங்க பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண போகிறோம். எப்சன் ப்ரொஜெக்டரு, லேசர் ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்போதுமே ஆன் பண்ணும்போது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த லைட்டை வந்து ஹீட் ஆகி அந்த ஒரு ஃபோக்கஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலாக வந்து பழைய ப்ரொஜெக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதில் ஒரு இன்பில்டு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேனால் அது வந்து அந்த ஒரு உள்ள ஹீட்டை வெளில தள்ளிட்டு கரெக்டாக அது ஃபோக்கஸ் ஆகி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போ வர ப்ரொஜெக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து சென்சாரில் இருக்கிறதால அது ஸ்க்ரீனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஸ்க்ரீனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண பிறகு லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து இன்பில்டாக கூகுள் டிவி இருக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னென்னா ஒய்ஃபை இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா ப்ரொஜெக்டர்லேயும் இந்தமாரி ஒரு அப்டேட்டடு விஷயம்லாம் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. இப்போ யூடியூப்பு எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம லேப்டாப்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லைவ் டிவியும் கொடுத்துருக்காங்க. இப்போ யூடியூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ப்ரொஜெக்டர் வழியாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீனை இந்த ஏரோ மார்க்கு இதில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இப்போ நம்ம யூடியூப்பில் கெஸ்ட்டு வாட்சிங் ஃபார் கெஸ்ட்டுக்கு போகிறோம். மார்னிங் மூன் தமிழ் நம்ம சேனல்லே நம்ம ப்ரொஜெக்டரில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 3200 வீடியோஸ் இருக்குது.
இதெல்லாம் 4K குவாலிட்டியில் எடுத்த வீடியோஸு. ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ரொஜெக்டராக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஈத் ஹாலிடேஸ் அப்போ எடுத்தது இது. இந்த 4 ட்ராக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டரு. இதில் வந்து ஃபஸ்ட் ட்ராக்கில் ரொம்ப ஹை ஸ்பீடில் போவாங்க. நம்ம செகண்ட் ட்ராக்கில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். தேர்ட் ட்ராக்கில் நீங்கள் ஒரு 80 கிலோமீட்டரில் போகலாம். சவுண்டு செமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த 2 ட்ராக் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு வச்சுங்களேன். ரொம்ப வேகமாக போகிற ட்ராக் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 ட்ராக்கு தான். இங்கே பெட்ரோல் பங்குக்கு அங்கங்கே சிம்பிள் வச்சுருப்பாங்க. 1 கிலோமீட்டர் நியர்பை. ப்ரீமியம் வீடியோஸு அதாவது அமேசானில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். இதில் இந்தமாரி நம்மளோட யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஹோம் பர்பஸுக்கும் இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நண்பர்கள் வந்து எந்த டயத்துலேயும் நமக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க. இப்போ என்னோடய நண்பர் வந்து அவர் நண்பரோட என்னோடய மிகப்பெரிய ஒரு சொந்தம்னு தான் நான் எப்போவும் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நண்பர் வந்து என்னை நம்பி ஒரு லேண்ட் க்ரூசர் கொடுத்துருக்காரு. இந்த லேண்ட் க்ரூசரில் இன்றைக்கி வந்து அல்வக்ரா ஃபேமிலி பீச் போயிட்டுருக்கோம். லேண்ட் க்ரூசர்னாலே கல்ஃப் கண்ட்ரியில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச வெஹிக்கிள், ஒரு ட்ரீம் வெஹிக்கிள்னு சொன்னால் அது கண்டிப்பாக லேண்ட் க்ரூசர் தான். இட்ஸ் எ கிங் மேக்கர், ஒரு குட்டி தேருன்னு சொல்லலாம். பாருங்கள், குட்டி தேர் மேலே உட்காந்து ஓட்டினா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது எல்லாருக்குமே கல்ஃப் கண்ட்ரி வரவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் சேலரியில் வருவாங்க. அந்த மக்களே இப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்டர் வந்து நல்ல இன்னும் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மார்னிங் மூன் தமிழ் சேனல், மார்னிங் மூன் நம்ம யூடியூப் சேனலை சர்ச் பண்ணுறோம். வாய்ஸில் வந்துருச்சு பாருங்கள். எல்லோ ஸ்க்ரீன் பெருசாக இருக்குல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். எப்படி வந்து நல்ல என்லார்ஜாக தெரியுதுன்னு பார்ப்போம். படம் பார்க்கறதுக்காகவே இதெல்லாம் எடுத்து பார்க்குறியா நீ? இது எடுத்து பாரு. என்ன போட்டுருக்கு? என்ன லைட்டு தண்ணியில் விழுந்ததுன்னா நீ என்னென்ன பண்ணணும்னு போடுது. அதை வாங்கி அந்த ஜாக்கெட்டு வெளில ஓப்பன் ஆகும். அதை ஊதணும். ஊதுனாதான் தண்ணியில் மிதக்க முடியும். அதெல்லாம் போய் சேர்ந்த முடியும். ஊதணும்னு போட்டிருக்கா. கடலில் விழுந்துச்சுன்னா சீனு நைட்டு வந்து படுக்கிறோம், காலம்புறம் ஆஃபீஸ் போகிறோம். இப்படியே வந்து ஓடிட்டுருக்கிறது தான் அப்ராட் லைஃபு. இவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் அம்மா வந்து கிட்ட வச்சு பார்த்துக்கிறீங்க, ஊரில் யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் உண்மை, எங்கள் அம்மாவுக்கு யாருமே கிடையாது. இருந்தும் யாரும் இறந்ததுக்கு சமம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உறவுகள் தான் இன்றைக்கி வந்து இந்த கலியுக காலத்தில் இருக்குது. அதாவது ஏன் நம்ம வந்து இந்தளவுக்கு ஒரு விரக்தியாக பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 3 பேர், அக்கா 1, தங்கச்சி, நான் வந்து நடுவில். நான் கல்ஃபுக்கு வந்து தான் என் அக்கா தங்கச்சிங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம். அப்பாவுக்கு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எதுவுமே கிடையாது. சொல்லலாம். அதாவது பிரபாகரன் வந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ண பாவங்கள், துரோகங்களுக்கு அவங்க அனுபவிக்க போகிற கர்மம் வந்து ஒரு சித்தர் ஒருத்தர் நான் போய் பார்த்தேன். இப்போ வந்து இந்த கர்மா வேலை செய்யும். சித்தர் ஒருத்தர் வந்து சிவனோட அருள் மூலமாக அவர் வந்து அவரோட வாக்கு எல்லாமே பலிக்குது. அதாவது நான் நாளைக்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் சொல்லுவார். சித்தன் வாக்கு சிவன் வாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சித்தர் வந்து
நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, நீ எப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், உனக்கு நாளைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத இந்த சித்தரோட வாக்கு மூலமாக எனக்கு கிடச்சிது. அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹோம் கேரில் சேர்த்துருந்தா அவங்களுக்கு இடையில உடம்பு சரியாமல் போச்சு. இவங்கள நீ வெளிநாட்டு கூப்பிட்டு போனால் மட்டும்தான் இவங்க உயிருக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். இங்கே இருந்தாங்கன்னா உங்கள் அம்மா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நீ பணத்தை கொடுத்து எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு உயிர் போனால் நீ வந்து வரக்கூட நிலைமை கூட இருக்காது அப்படின்னு சொன்னார். அப்பயே நான் உஷாராயிட்டேன். இமிடியேட்டாக நான் எங்கள் அம்மாவை கத்தார் கூப்பிட்டு போயிட்டேன். 2 வருஷமாக இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே இவர் மூலமாக தான் நடந்தது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நிறைய துரோகங்கள் நடந்தது. எங்கள் அம்மாவோட அண்ணன் தம்பிங்கள்லாம் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி சொத்தை ஏமாத்துறானுங்க. ஏன் சாமி இப்படி பணக்காரவங்கலாம் என் மேலே வஞ்சகம் வச்சு என் அக்கா தங்கச்சியோட சண்டையை வளர்த்து சொத்து தகராறுலாம் உருவாக்கி அவங்க வந்து என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் வெளிநாட்டுக்கு வந்து அவங்க நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னொரு பிரச்சனையும் நான் எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவுக்காக தான் கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு விஷயம் நான் அவருக்கு போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமாயா? எங்கள் அம்மாவோட அண்ணன் தம்பிங்க ஏமாத்தினவனுக்கு இறைவனால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. அவங்க பணம் சொத்து சேர்த்து வச்சுருக்கலாம், ஆனால் மூட்டை மூட்டையாக பாவம் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த பாவம் அவங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரும். இந்த பாவத்தால் அவங்க கடைசி உயிர் அனாதையாக சாகக்கூடியவர்கள் கொடூரமாக சாவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பாவம் செஞ்சவங்களாம் இன்றைக்கி வந்து நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கோம். அவங்க செஞ்ச பாவத்தையே அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. என் அக்கா தங்கச்சிங்க இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க மாட்டுறாங்க. எந்த ஒரு ஆரோக்கியத்துலேயும் அக்கறை எடுத்துக்க மாட்டுறாங்க. ஆனால் சொத்து காசு மட்டும் வேணும். இவங்களுக்கு என்ன தண்டனை சாமி அப்படின்னு அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இவன் செஞ்ச தவறுக்கு அவன் பிள்ளைகள் அவனுங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மாவோட பாசம் வந்து ஒரு அம்மாவோட பாசம் புள்ள புரிஞ்சிக்கலைன்னா அந்த அந்த பாவத்தை கண்டிப்பாக அந்த அந்த புள்ள அனுபவிக்கும். நாளைக்கு அவங்க புள்ள நாளைக்கு எங்கேயாவது கொண்டு போய். ஓகே மக்களே, இந்த ப்ரொஜெக்டர் வந்து அப்படி ஒரு குவாலிட்டி இது வந்து மேக்ஸிமைஸும் பண்ணலாம். நான் இன்னும் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் இதுலேயே வந்து அந்த எல்டிஆர் சென்சார் இருக்குது. இந்த லேசரை வந்து நம்ம லைவாக நேருக்கு நேராக கண்ணால் பார்க்கக்கூடாது. ஏன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வரும், கண்ணில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டர்லாம் செட் பண்ணுறீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. அவங்க லைவாக பார்க்கக்கூடாதுன்னா மேலே எங்காவது ப்ரொஜெக்டரை சேஃபான ப்ளேஸில் வச்சு இந்த ப்ரொஜெக்டரை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து கார்பரேட் கம்பெனிக்கும் ப்ரெசன்டேஷனுக்கும் யூஸ் ஆகும். லேப்டாப்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணும் போதும் இதே குவாலிட்டி இருக்குது. அதனால் இது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குறதுக்கு இந்தமாரி ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கினா நமக்கு வந்து ஒரு ரூம் ஸ்பேஸில் வச்சு நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டர் ஃபீல்டில் நீங்கள் படம் பார்க்க முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த எப்சன் ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Morning Moon.